நீங்கள் மக்களிடம் சொன்ன வாக்குறுதியை கலைஞர் சொன்னதை போல் சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முதல்வர் நீங்கள். ஆம், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு பதவி உயர்வு என்று ஒன்று வந்துவிட்டால் அந்த பக்கம் யாரையாவது ஒருவரை நியமித்துவிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை கூட திரும்பி பார்க்காத அரசியல் தலைவர்கள் மத்தியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற முதன்மையான சட்டமன்ற உறுப்பினரும் நீங்கள்தான், முதன்மையான முதல்வரும் நீங்கள்தான். ஆம், சொல்லுவார்கள், ஒரு ஆட்சி செய்கின்ற அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆட்சி செய்கின்ற அரசனிடம் நல்லதொரு வீணை இருக்கலாம், ஆனால் அதை மீட்டுகின்ற திறமை இருந்தால்தான் இனியதொரு நாதம் பிறக்கும். ஆம், நல்லதொரு மீனையை மீட்டுகின்ற ஒரு இசைக்கலைஞனாக இனிய நாதத்தை மக்களுக்கு வழங்குகின்ற முதல்வர் நம்முடைய முதல்வர். சொல்லுவார்கள், பல பேர் கையில் ஆயுதங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு சிறந்த போர் வீரன் கையில் இருக்கின்ற ஆயுதம் தான் பல வெற்றிகளை குவிக்கும். அதுபோல் தமிழகத்தின் வெற்றிகளை குவிக்கின்ற நாயகன் கையில் இன்றைக்கு நல்லதொரு போர்க்கருவி இருந்திருக்கின்றது. சொல்லுவார்கள், நல்லதொரு ஓவியனிடம் தூரிகை இருந்தால்தான் சிறப்பான ஓவியங்கள் கிடைக்கும் என்று. சிறந்ததொரு ஓவியனாக தமிழகத்திலே நல்ல பல திட்டங்களை வரைந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஆருயிர் தலைவர் அவர்களே, வருக 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 என்று கூறி, நீங்கள் வடசென்னைக்கு வந்தால் நின்றால் மாநாடு, நடந்தால் பேரணி என்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரர். ஆம், நீங்கள் வந்தாலே இந்த வடசென்னை வாடா சென்னையாக மாறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த நிகழ்வுக்கெல்லாம் முத்தாய்ப்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய இயக்கத்தினால் துறையை சார்ந்த அதிகாரிகள், எங்களுடைய அன்பிற்கினிய துறையுடைய செயலாளர் காதர்லா என்றாலும் சரி, துறையினுடைய செயலாளர் உறுப்பினர் அன்பிற்கினிய அன்சுல் மிஸ்ரா என்றாலும் சரி, கொளத்தூர் தொகுதியுடைய நோடல் ஆபீசர் அன்பிற்கினிய கணேசன் என்றாலும் சரி, அதேபோல் சென்ட்ரல் ஆர்டிசி பிரவீன் என்றாலும் சரி, மாவட்ட ஆட்சியாளர் என்றாலும் சரி, அதோடு சென்னை பெருநகரத்துடைய ஆணையாளர் அன்பிற்கினிய குமரகுரு என்றாலும் சரி, அனைவரும் ஒன்றிணைந்து இந்த வட சென்னையை வாடா சென்னையாக்குவோம் என்ற உறுதியோடு செயல்படுவதற்கு காரணமாக இருந்த எங்கள் அன்பு முதல்வர் அவர்களுக்கு நன்றி 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 நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.